வாங்க புட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். கருப்பு கவுனி அரிசி 1.5 கப்பு. இதை நல்லா நம்ம கழுவிட்டு 1 மணி நேரம் நம்ம காய வச்சிடணும். காய வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். பதம் நல்லா கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதை லைட்டாக தண்ணியில் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தண்ணி தெளித்து அந்த மாவில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா பிணைஞ்சு விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் பக்குவம் இருக்கணும். நம்ம இப்படி கையில் பிடிச்சா உடையக்கூடாது. புட்டு குடத்துல தண்ணி ஊற்றி இந்த கோடு வரைக்கும் தண்ணி ஊற்றினா போதும். அது நல்லா கொதிக்கணும் அந்த தண்ணி. வாங்க நம்ம அதுக்குள்ளே புட்டு ஃபில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் வச்சிடணும். அடுத்து அந்த மாவு போடணும். இப்போ நல்லா மாவை நல்லா அழுத்திட்டுக்கணும். அப்போ தான் புட்டு நம்ம எடுக்கிறப்ப உடையாமல் வரும். திரும்ப கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். மாவு போட்டுக்கலாம். தேங்காய் வச்சுட்டு இப்போ மூடிடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம புட்டை வச்சிட வேண்டியதான். நமக்கு வெந்துருச்சுன்னா இந்த ஹோல்லேருந்து இந்த ஓட்டையிலேருந்து நமக்கு புகை வரும். இங்கே பாருங்கள், நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக இதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் போதும். புட்டு நல்லா வெந்துடும். புட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ பிளேட்டில் வச்சிடலாம். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் மெதுவாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அழகாக அதுவே வெளில வந்துடும். பாருங்கள் எப்படி வருதுன்னு. பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக சல்லுன்னு வந்துடும். நான் எடுத்துக்கிறது நாட்டு சர்க்கரை. நீங்கள் ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம், இல்லை ப்ரௌன் சுகரும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் போட்டு கொஞ்சம் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.